வெல்கம் டு தாய் நாட்டு சமையல். நான் உங்கள் கணேஷ் பிரபு. இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களுக்கு புதுமையாக ஒரு டிஷ் ஒன்று செஞ்சு காட்ட போகிறேங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செம்ம டேஸ்ட்டாக வெஜிடபிளை வச்சு செஞ்சு காட்ட போகிறேன். அந்த டிஷ்ஷு பேர் பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு வெஜிடபிள். இதை எப்படி ஈஸியாக செய்கிறது பார்க்கலாங்களா? வாங்க சமைக்க போகலாம். தேவையான பொருட்கள்: 400 கிராம் காலிஃப்ளவர், 150 கிராம் உருளைக்கிழங்கு, 60 கிராம் பீன்ஸ், 60 கிராம் கேரட், 60 கிராம் பச்சை பட்டாணி, 60 கிராம் முருங்கைக்காய், பொடியாக நறுக்கின 2 வெங்காயம் 130 கிராம், பொடியாக நறுக்கின 2 தக்காளி 130 கிராம், இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, 2 டீஸ்பூன் எண்ணெய், 2 டீஸ்பூன் நெய், 1 நம்பர் பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, அரை டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1 டீஸ்பூன் உப்பு, ஃப்ரை பண்ண பன்னீர் 60 கிராம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இதில் அரை நிமிஷம் தான் கொதிக்கிற தண்ணியில் எல்லா காயுமே ஆட் பண்ணணும். முருங்கைக்காய் 60 கிராம், பச்சை பட்டாணி 60 கிராம், பீன்ஸ் 60 கிராம், காலிஃப்ளவர் 400 கிராம், 150 கிராம் உருளைக்கிழங்கு, கேரட் 60 கிராம். இது எல்லாத்தையும் இப்போ பிளான்ச் பண்ண போகிறோம். அரை நிமிஷத்துலேருந்து 1 நிமிஷம் வரைக்கும் தான் நல்லா கொதிக்கிற தண்ணியில் வெஜிடபிள்ஸை போட்டு எடுத்துட்டிங்கன்னா இதில் இருக்கிற கண்ணுக்கு தெரியாத அழுக்கு கெமிக்கல்ஸ் எல்லாமே வெளியே வந்துடும். அதுக்காக தான் பண்ணுறோம். இதை நம்ம குக் பண்ணலங்க, வெறும் பிளான்ச் மட்டும் தான் பண்ணுறோம். இது பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் மெல்ட் ஆனதுக்கப்புறமா அதில் 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வறுத்துக்குங்க. அதுக்கப்புறமா இதில் பச்சை மிளகா 1 பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு வாசனை நல்லா போகிற வரைக்கும் வதக்குங்க. பச்சை வாசனை போகணுங்க. அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா 2 வெங்காயம் 130 கிராம், அதை ஆட் பண்ணிக்கிட்டு இதையும் நல்லா வதக்குங்க. கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறுற வரைக்கும் வதக்கணுங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு திக்காக கிரேவி கிடைக்குங்க. அதுக்கப்புறமா இதில் மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் வாசனை போகணும். அது வரைக்கும் இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா இதுமாதிரி வதக்குங்க. வதக்கிட்டு இதில் தக்காளி அரிஞ்சு வச்சுருந்தீங்களா பொடியாக 2 நம்பர் 130 கிராம், அதை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்குங்க. உப்பு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆகணும். அந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா மேஷ் ஆச்சுன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம ஊற்றின எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா காஷ்மீரி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இது காரத்துக்காக போடல, கலருக்காக போடுறோம். நம்ம கலர் பவுடர் யூஸ் பண்ணால் அது கெடுதல். அதனால் நம்ம காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம். இது மருத்துவம். நல்லா ஹை ஃப்ளேமில் வதக்குங்க. இதுலேயே மசாலா குக் ஆகணும். அதை பார்த்திங்கன்னா அது மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறமா 100 ml தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மசாலாலாம் குக் ஆகும். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரியணும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணுங்க. எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம மூடி வச்சு குக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக ஆகிடுச்சுன்னு அர்த்தம். தொக்கு 2 நிமிஷம் இந்த மாதிரி மூடிட்டு லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, இந்த மாதிரி அழகாக ஆயில் வந்துட்டுருக்கும். இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சிச்சுன்னா தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா மேஷ் ஆகி மசாலா எல்லாமே நல்லா குக் ஆகிட்டு மேலே வந்துடுச்சுன்னு அர்த்தம். டேஸ்ட்டு அதிகமாகிட்ருக்குங்க. இப்போது இந்த மாதிரி ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கப்புறம் தான் நம்ம பிளான்ச் பண்ண வெஜிடபிளை அதில் ஆட் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த வெஜிடபிள்ஸ் மேலாம் அந்த மசாலா நல்லா கோட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா
வெஜிடபிள்ஸில் உப்பு ஏறணும். ஸோ அதனால் நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை நம்ம வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்க போகிறதில்ல, தண்ணி தெளிக்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு 50 ml தண்ணி லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுங்க, மேலே தெளித்து விட்ருங்க. பாருங்கள் 50 ml தண்ணி தாங்க, அதுக்கு மேலே ஆட் பண்ணாதீங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுருங்க வெஜிடபிளை. அதுக்கப்புறமா மூடிடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மூடிட்டு குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுலேயே வெஜிடபிள்ஸ் எல்லாமே வெந்துட்டுருக்கும். வேணால் செக் பண்ணி பாருங்கள், ஒரு கத்தியோ இல்லை ஏதாச்சும் ஃபோர்க்கோ வச்சு குத்தி பாருங்கள். இந்த பாருங்க நான் கட் பண்ணி பார்க்குறேன். காலிஃப்ளவர் குக் ஆகிடுச்சு. இந்த பாருங்க சரிங்களா, காலிஃப்ளவர் குக் ஆகிடுச்சு. நம்ம போட்ட வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் குக் ஆகிடுச்சான்னு ஒன்று ஒன்றா எடுத்து செக் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு செக் பண்ணுறேன். இந்த பாருங்க அதுவும் குக் ஆகிடுச்சு. முருங்கைக்காவும் செக் பண்ணிக்கோங்க. முருங்கைக்காய் நீங்கள் போட சொல்ல பெருசாக போடுங்க, இந்த மாதிரி சின்னதாக போடாதீங்க. ஓகேங்களா, அதுவும் குக் ஆகிடுச்சு. இப்போது குக் ஆனதுக்கப்புறமா கஸ்தூரி மேத்தி 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது வெந்தய கீரைங்க, ட்ரை வெந்தய கீரை, இது உடம்புக்கு நல்லது. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து வாசனைக்காக ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த கஸ்தூரி மேத்தியும் கரம் மசாலா இது ரெண்டுமே வந்து குக் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா குடமிளகா 1 நம்பர் நான் நீட்டாக கட் பண்ணியிருக்கேன், கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதேமாரி தக்காளி விதை இல்லாமல் நீட்டாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பன்னீர் வந்து வெறும் பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன் ஆயிலில். ஓகேங்களா, அதையும் ஆட் பண்ணிங்க. இது ஆப்ஷனல், இதை நீங்கள் போடணுன்னா போடலாம், போடாமே விட்டுடலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா அந்த கரம் மசாலா கஸ்தூரி மேத்தி குக் ஆகிட்ருக்கும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும். இது ஆக்சுவலாக ஒரு பொரியல் மாதிரி தான். இது நீங்கள் எதுக்கு வேணால் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாருங்கள், இது மாதிரி இருக்கணும். அவ்வளோதாங்க. தாய் நாட்டு சமையலில் இன்றைக்கி உங்களுக்காக மிக்ஸ்டு வெஜிடபிள் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செஞ்சு காட்டியிருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். வீடியோ பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, bye from Ganesh Prabhu.